தூக்கண்ணாங்குருவிக்கூடு. எழுதியவர் தி. வள்ளி. ஏண்டா அம்பி, காப்பி பொடி வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? மாமி, அவன் காப்பி கொட்டையை வறுத்து திரிச்சு தர வேண்டியது இருக்குதுல்ல, அதான் இம்பிட்டு நேரம் என்றான் அம்பி. போன தடவை பிஞ்சு கொட்டையா கொடுத்துட்டான், பொடி கசந்து போச்சு. இந்த தடவை சொன்னியா இல்லை அசடு மாதிரி நின்றுட்டு இருந்தியா? உன்னை வச்சுண்டு ஒரு காரியம் பண்ண முடியாது. சமத்து கொஞ்சம் கூட போராது. ஆளுதான் தண்டத்துக்கு வளர்ந்து நிற்கிற. கடைக்காரன் காப்பி கொட்டையை வறுப்பது போல மங்களம் மாமி அம்பியை வறுத்தெடுத்தாள். அன்னைக்கும் இப்படித்தான். ஐயராத்துல 50 அப்பளம் வாங்கிட்டு வான்னு அனுப்பினா பாதி அப்பளத்தை உடைச்சுண்டு வரான். கேட்டா சைக்கிள் கவுந்துடுச்சுங்கிறான். என் தலையெழுத்து இவனோட மாரடிக்க வேண்டியது இருக்குது. இத்தனையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த பார்த்த சாரதிக்கு அம்பியை பார்க்க பாவமாக இருந்தது. மனசு தாங்கவில்லை. ஏண்டி மங்களம், நோக்கே இது சரியா இருக்கா? பாவம், மாங்குன்னு காலையிலிருந்து ராத்திரி வரை உழைக்கிறான். பார்த்த சாரதிக்கு மனம் விட்டு போயிற்று. இதற்கு மேலும் பேசினால் இன்னும் மங்களா தன்னுடைய கோபத்தை முழுவதையும் அம்பியை திட்டுவதில் காண்பிப்பாள். இதற்கு மேல் வாயை திறக்கவில்லை. அவன் தலையெழுத்து இவ்வளவு திட்டையும் கேட்டுக்கொண்டு மாடாய் உழைத்து கொண்டு இவளிடமும் இவள் மகளிடமும் சேர்ந்து வதைப்படுகிறான். இந்த வருத்தம் மட்டும் அவர் மனதை அழுத்தியது. பார்த்த சாரதி தன் தங்கை கமலத்தின் உள்ளூர் மாப்பிள்ளை என்று பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தன் தகுதிக்கு மிச்சமாக சீர் சிரத்தையெல்லாம் சிறப்பாக செய்தார். தன் ஒரே தங்கையின் மீது உயிரையே வைத்திருந்தார். முதல் குழந்தை பிறந்து இறந்து போக 3 வருடங்கள் கழித்து கமலம் 2வது குழந்தை உண்டானாள். ஏற்கனவே உடம்பு பலகீனமாக இருந்ததாலோ என்னவோ அம்பி பிறந்த 3ஆம் நாள் ஜன்னி கண்டு இறந்து போனாள். அவள் புருஷனும் முதல் 2 வருடங்கள் குழந்தையை நன்றாக கவனித்தான். 2வது கல்யாணம் பண்ணியதும் அம்பியை கவனிப்பதை அடியோடு நிறுத்திவிட்டான். அனாதையாக நின்ற குழந்தையை பார்த்து மனது சிரமப்பட்டு அம்பியை தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தனர் பார்த்த சாரதியும் மங்களமும். முதல் 4-5 வருடங்கள் அம்பியை தன் சொந்த மகனாகத்தான் மங்களா பாசமாக வளர்த்தாள். காஞ்சனா பிறந்ததும் அவளுக்கு ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மை வந்துவிட்டது. 10 வயதிலிருந்தே அந்த வீட்டின் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாக மாறித்தான் போனான் அம்பி. அதற்குள் காஞ்சனா, அம்பி, ஏய், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க போய் தொலைஞ்ச? என்னோட காட்டன் புடவைய கஞ்சி போட்டு இஸ்திரி போட்டு வையின்னு சொன்னன்ல, அது கூட இன்னும் செய்யலையா என்று கத்தினாள். ஏமா, உங்க அம்மாதான் அவனை புழிஞ்சு எடுக்கிறா, கேவலமா நடத்துறா. நீயே உன் ஆம்படையானை, தாலி கட்டியவனை இந்த மாதிரி பேசலாமா? யாரு இவனா என் ஆம்படையான்? இதை விட ஒரு பொம்மையை கட்டிண்டு இருந்திருக்கலாம். வெறுப்பை உமிழ்ந்தாள் காஞ்சனா. அங்கே வந்த மங்களா, ஏண்டி கத்துற? நான் தான் பின்னாடி மாட்டையெல்லாம் அவுத்து வெளியே கட்டிட்டு தொழுவத்தை சுத்தமாக கழுவி விட சொல்லியிருக்கேன். அதை முடிச்சுட்டு வருவான் என்றாள். அம்பி, நான் தாலி கட்டின புருஷன்னு அப்பா சொல்லித்தான் நினைப்பே வருது. இவனை ஏம்மா என் தலையில கட்டி வச்ச? ஏய், பேசாம இருடி. நீ அடிச்ச கூத்துக்கு எனக்கு வேற வழி தெரியல. செட்டியார் மகனோட ஓடி போன. உன்னை எவன் கட்டுவான்? எங்க போய் நான் மாப்பிள்ளை தேடி பிடிக்க? அதான் இந்த பயலை உன் தலையில கட்டி வச்சேன், ஊர்வாயை அடைக்கிறதுக்கு. கொஞ்ச நாள் போனா அந்த பயலை கழட்டி விட்டுட்டு வேற யாரையாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். நீ ஒரு அம்மாவா? பெத்த மக கிட்ட எவ்வளவு கேவலமா பேசுற, கேவலமா நடந்துக்கிற. அந்த பய பாவம்டி. அவன் வாழ்க்கையை கெடுத்துடாத. அம்மாவும் பகலும் நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க என்றார் பார்த்த சாரதி. போதும் போதும், உங்க சாபமெல்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது, என் மகளையும் ஒன்றும் பண்ணாது. கொல்லைப்புறத்திலே மாட்டுத் தொழுவத்தை அலம்பி விட்டு கொண்டிருந்த அம்பியை பால் கொண்டு வந்த அஞ்சலை பார்த்தாள். அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது.
ஐயா தள்ளுங்க என்றவள் பால் சொம்பை அவன் கையில் கொடுத்துவிட்டு சேலையை இடுப்பில் இழுத்து சொருகி கொண்டு மடமடவென கழுகிவிட ஆரம்பித்தாள். ஏன் அஞ்சலை, என் வேலையை செய்கிற, நானே செஞ்சிட்டு வரனே. பெரியம்மாவும் அவங்க மகளும் இந்த மாதிரி உங்களை வேலை வாங்குதாக. நீங்கள் பாவம் ஐயா, ஐயா மட்டும்தான் உங்களை பிரியமாக நடத்துகிறாங்க. அவங்களுக்கு தங்கச்சி மகன்கிற பாசம் இருக்கு. ஆனால் இவர்களுக்குத்தான் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையே என்றாள் ஆதங்கத்தோடு அஞ்சலை. எல்லாம் பழகி போச்சு அஞ்சலை, எதுவுமே எனக்கு பெருசாக தெரியலை. என் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கிறதுக்கு நீயும் மாமாவும் மட்டும்தான் இருக்கீங்க. காஞ்சனா கண்ணுக்கு நான் எப்பவுமே ஒரு மனுஷனாக தெரிய மாட்டேன். அவள் என்னை வேலைக்காரனாத்தான் பார்க்குறா. என்னை ஏன் கல்யாணம் பண்ணிண்டான்னு சத்தியமாக நேக்கு இப்போ வரை புரியலை. அது கூட உங்களுக்கு புரியலை. அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு அடிமை வேணும். அதுக்குத்தான் உங்களை வச்சிருக்காங்க. நீங்களும் அது புரியாமல் இந்த வீட்டில் கிடந்து கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு என்ன தலையெழுத்து ஐயா? விடு அஞ்சலை. என்னைக்கு எங்கள் அம்மா 5 வயசில் என்னை விட்டுட்டு போனாலோ அன்னைக்கே எல்லாமே போச்சு. மாமி என்னை எழுத்து வளர்த்ததுக்கு நன்றி கடனாத்தான் நான் இந்த வீட்டுக்கு உழைச்சின்றிருக்கேன். ஏய் அம்பி, அந்த பழைய சோறு எவ்வளவு நேரமாக அங்கேயே இருக்கு, குடிக்காம என்னத்தை வெட்டி முறிக்கிற என்றபடியே வந்த மங்களம் அஞ்சலி தொழுவத்தை கழுவி விடுவதை பார்த்து கோபாவேசமானாள். ஏண்டி அஞ்சலை, இது என்ன புது பழக்கம்? அவன் செய்கிற வேலையை நீ எதுக்குடி செய்கிற? வந்தமா பாலை கொடுத்தமான்னு போயிண்டே இருக்கணும். நோக்கு என்னடி கரிசனம் அவன் மேலே? ஊர் உலகத்தில் ஒரு ஆம்பளையை விட மாட்டீங்க. எதுக்குத்தான் இப்படி ஆம்பளைக பின்னால் அலையிறீங்களோ? பாவம் அம்பி ஐயா கஷ்டப்படுறாருன்னு நான் வாங்கி கழுவினேன். அதுக்கு போய் இப்படி பேசுகிறீங்களே பெரியம்மா. துரை கஷ்டப்படுறத பார்க்க அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏண்டி எழுத்தா பேசுகிற? நாக்கு அறுத்துப்படுவேன். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பார்த்தசாரதியின் மனம் வேதனைப்பட்டது. இந்த அஞ்சலி தான் எவ்வளவு பாசமாக அவன் மேலே இருக்கா. இந்த அக்கறை என் மகக்கிட்ட இல்லையே. அம்மா படுத்துறது போதாதுன்னு மகளும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறா. தன் கையால் ஆகாத தனம் எண்ணி வெறுப்பாக இருந்தது. இத்தனையும் பார்த்து கொண்டு தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற எரிச்சல் வந்தது பார்த்தசாரதிக்கு. ஓரிரு வாரங்கள் கழிய ஒரு நாள் காலையில் உறக்க சத்தம் கேட்டது. ஏங்க, சீக்கிரம் இங்கே வாங்க, இந்த கன்றாவியை வந்து பாருங்க. அட பாவி சண்டாளி, நீ கண்டிப்பாக விளங்காமத்தான் போவ. அன்னைக்கே உங்கள் ஆத்தா போன பிறகு உன்னை தலைமூழ்கி இருக்கணும். உன்னை கூட்டியாந்து வளர்த்ததுக்கு நீ நல்ல காம்பிச்சிட்டடா அம்பி. நம்மாத்து மானத்தை கப்பல் ஏற்றிட்ட. என் மகளுக்கு துரோகம் பண்ணிட்ட. என் கண் முன்னால் நிற்காத, ஓடிப்போ. இந்த வீட்டு படியை மிதிச்ச உன்னை நானே கொண்டு போட்டுடுவேன். காஞ்சனாவும் பார்த்தசாரதியும் வெளியே ஓடி வந்து பார்க்க வாசலில் மாலையும் கழுத்துமாக அஞ்சலியும் அம்பியும் நின்றிருந்தார்கள். காஞ்சனாவுக்கு தன் கண்ணை நம்ப முடியவில்லை. ஏண்டி அஞ்சலை, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பயலை கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டு வாசல்லையே வந்த நிற்ப? இவனெல்லாம் ஒரு மனுஷன். இவனை கல்யாணம் கட்டிண்டு எதையோ சாதிச்ச மாதிரி வந்து என் கண் முன்னாடி நிற்கிற. நீ நல்லா அனுபவிப்ப, விளங்காமத்தான் போவ, நடு ரோட்டில் நிற்ப. என் வயிற்றுச்சலை வாங்கிட்டு வந்த இந்த பையன் நாசமா போவான். அம்மா, வார்த்தையை அளந்து பேசுங்க. இப்போ அவர் என் புருஷன். ஐயனார் முன்னாடி நாங்கள் 2 பேரும் மாலையை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டோம். அவர் உங்ககிட்ட கிடந்து சீரழிச்சது போதும். இனி நான் அவரை நல்லா பார்த்துக்குவேன். அடி செருப்பால. ஏண்டி சிரிக்கி, கள்ளத்தனமாக கல்யாணம் பண்ணிட்டு விளக்கமாக கொடுக்குற என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போவே இந்த பயலை அடித்து துரத்துங்க. நன்றி கெட்ட பையன். எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவான்? எல்லாம் இந்த சிரிக்கி கொடுத்த தைரியம். பார்த்தசாரதி, அம்பி, இனி உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. உனக்கும் இந்த வீட்டுக்கும் உள்ள சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. இவளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடு. என் மகளுக்கு நீ புருஷனே கிடையாது. சட்டப்படி நோட்டீஸ் வரும். இனி இந்த ஊர் பக்கம், இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்தா நானே உன்னை கொன்று போட்டுடுவேன். இப்பதான் சரியா பேசியிருக்கீங்க, போடா வெளியில என்றாள் மங்களம். அஞ்சலியும் அம்பியும் இருவரையும் கைகூப்பி வணங்கிவிட்டு திரும்பி நடந்தார்கள். வாரங்கள் 2 ஓடிவிட
காலை கதிரவன் மெல்ல வானத்தில் எழுந்தான். சில்லென காற்று அந்த சின்னஞ்சிறு வீட்டில் இரவின் தழுவியது. இரவின் மையல் தந்த மயக்கத்தில் இருந்த இருவரையும் வெல்ல எழுப்பியது. அஞ்சலை, எழுந்துரு, நாம் 2 பேரும் வேலைக்கு கிளம்ப நேரம் சரியாக இருக்கும் என்ற அம்பி அவளை இறுக தழுவிக்கொண்டான். நேரமாச்சுன்னு வாய்தான் சொல்லுது என்று செல்லமாக சினுங்கினாள். மனமில்லாமல் இருவரும் எழுந்து வேலைகளை பார்த்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் கடைக்கு வேலைக்கு கிளம்பினர். கதவை யாரோ தட்டும் ஓசை கேட்டது. அஞ்சலி கதவை திறந்தாள். என்ன ஆச்சரியம்! பார்த்தசாரதி நின்றிருந்தாள். அம்பி ஓடி வந்தான். மாமா, வாசல்ல நிற்கிறீங்களே, உள்ள வாங்க என்றான். எப்படிடா இருக்க அம்பி? அஞ்சலி, நல்லா இருக்கியாம்மா என்றவர் காலில் இருவரும் விழுந்தனர். மாமா, எங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நீங்கள் தான் என் கண்கண்ட தெய்வம். அன்னைக்கு நீங்கள் சொன்னபடி செய்தது மனசுக்கு உறுத்தலாக இருந்தது. 1000 இருந்தாலும் அத்தை என்னை வளர்த்தவங்க. அவகளை தலைகுனிய வச்சுட்டு அஞ்சலியை கல்யாணம் கட்டிக்கிட்டு வரோமேன்னு மனசு பதறுச்சு. ஆனால் மறுக்க முடியாமல் தான் நான் அதுக்கு சம்மதிச்சேன். அம்பி, உணர்ச்சி வசப்படாத. உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ அப்படித்தான் நினைப்ப. ஆனால் உங்கள் அத்தையும் காஞ்சனாவையும் பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் மனுஷ ஜென்மமே இல்லை. அவங்க உன்னை மனுஷனாக மதிக்க தயாராகவும் இல்லை. வீட்டுக்கு வேலை செய்கிற ஒரு ஆளைத்தான் பார்த்தாங்க. உங்கள் அம்மா எவ்வளவு செல்வாக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படி வாழ்ந்தா? அவளோட புள்ள நீ சீரழிகிறது என் மனசுக்கு உறுத்தலாக இருந்தது. அஞ்சலை உன்மேல அன்பாக இருந்தா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் 2 பேரும் நிம்மதியாக குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தோணுச்சு. இதில் உங்கள் அத்தையை நினச்சி வருத்தப்பட ஒன்றுமே இல்லை. அவள் கொஞ்ச நாள் போனால் காஞ்சனாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவா. நீ ஏன் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும்னு தோணுச்சு. அஞ்சலியோட சேர்ந்து வாழுன்னு நானே ரகசியமாக கல்யாண ஏற்பாடு பண்ணினேன் என்றவர் கையில் இருந்த சிறு பெட்டியை அவன் கையில் கொடுத்தார். இது உங்கள் அம்மாவுக்கு போட்ட நகையும் அவளோட பணமும். உங்கள் அத்தைக்கு தெரியாமல் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். இதை உபயோகப்படுத்திக்கிட்டு ஏதாவது சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சு குடும்பத்தை நல்லபடியாக நடத்து. அதுதான் உங்கள் அம்மாவுக்கு நீ தரக்கூடிய சந்தோஷம். இந்த மாமாவுக்கும் அதுதான் சந்தோஷம் என்று பெட்டியை அம்பி கையில் கொடுத்தவர் அஞ்சலியை பார்த்து, சீக்கிரமே இந்த பார்த்தசாரதியை தாத்தாவாக்குறது உன் கையில் தான் இருக்கு. இன்னும் 10 மாசத்துல ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்கணும். அத்தோட உன் பிள்ளையோட என்னைக்குமே அம்பியையும் நல்லா பார்த்துக்கணும். அதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது அஞ்சலை என்று கூட வெட்கத்துடன் தலையசைத்தாள் அஞ்சலை. நன்றி, வணக்கம். தீவள்ளி.